ஸோ இப்போ தென் சென்னை இந்த மூவி நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்கோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறது. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து ஃபிலிம் மேக்கிங். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது. கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஐடியாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென்சென்னையில் சார் இங்கே ரைட் சார் இங்கே ரைட் சார் தென்சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க. வடச்சென்னை தென்சென்னை 2 இருக்குது. சரிங்களா? தென்சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க. என்னன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க. அது உண்மையாலும் நடக்குதா? இல்லை, அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென் சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்களை வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டு போகுது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது கூட வந்து போலீஸ் ரிகவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஆனால் தென்சென்னை பணக்கார வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்லை, அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம். இல்லை இல்லை, அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது அந்த ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க. எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சமாளிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. அது கைமீறி போகும்போது தான் குழந்தைங்க நல்ல காப்பத்தில் வந்து இதுமாதிரி குழந்தைங்க விடும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இதுதான் ரீசனு. சரிங்களா? டாக்டராக இருந்தால் அப்போ டேரக்டாக போய் விட்டுடலாமா? ஏன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலையா? பண்ண மாட்டீங்களா? பண்ணோம் சார், பண்ணோம். இப்போ இதில் அவங்க பர்சனல் ஃபேவராக கேட்குறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவராக இதை பண்ணுறேன், பர்சனல் ஃபேவராக தான் பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க, அந்த டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த மெயின் லீடும் பண்ணிட்டீங்க. ஏன் கண்டினியூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரும் அப்ரோச் பண்ணீங்களா, இல்லை நீங்களே நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்துருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. இன்னும் நம்மளை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசித்தோம். அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை. அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனாங்க. நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை. அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங், இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. சில அப்ரோச் பண்ணோம். ஆனால் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல. இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இப்போ வேணும். தேங்க்யூ சார். நீங்கள் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சிங்கன்னா, நீங்கள் மற்ற எல்லாருக்கும் வேலை வாங்கியிருந்தது பிரமாதமாக இருந்தது. ஓகே சார். உங்களோட டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு நீங்கள் படம் பார்த்து ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் இருந்துச்சு. அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்களில் இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். படத்துக்கு பேர் தென் சென்னை, இங்கிலீஷில் படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் இப்படி படம் எடுத்திருக்கீங்களோ?
இது ஒரு கற்பனை கதை தான், வேற ஒன்றும் இல்லை. தென் சென்னை இங்கிலீஷ்ல நீங்க அது பண்ணாலும் அப்படிதான். ஆனா தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம எடுக்கிறது இல்லையா. ஸோ ஒன் மோர் விஷயம் என்னன்னா, லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக லீடு ஃபீமேல் பண்ணிருக்கீங்க, ஏன் வந்து தமிழ் முழுக்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நார்த் சைட்லேருந்து தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்லேருந்து எடுத்துக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் அவங்க சூஸ் பண்ணுங்க, பிகாஸ் மாடர்ன் ஒரு ரீசன் பார்க்கலாம். இல்லை அப்படி ஃபர்ஸ்ட் அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும், சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம். ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போ எல்லாருமே ஒரே டைம் தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வத்சன் அண்ட் ரியா, சுமா மேம், இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங் அந்த மாதிரி. அதாவது இல்லை, சிவகார்த்திகேயன் மேலே வந்து தனிப்பட்ட கோபம் எதுனா இருக்கா? மோசமான ஒரு கேரக்டருக்கு வந்து எஸ்கேன்னு பேர் வச்சிருக்கீங்க இல்லைங்க. அதாவது இல்லை எஸ்கேன்னா இப்போ சல்மான் கான் கூட சொல்லலாம். யார் இல்லை இல்லை அப்படி இல்லை எஸ்கேன்னு யாரை குறிப்பிட்டா? இல்லை அப்படி இல்லை. என்ன பேர் சந்தீப்ன்றீங்க, சந்தீப் குமார். இல்லை நான் என்ன விஷயம் இல்லை என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஒரு வெரி குட் பெர்ஃபார்மர், அது நீங்கள் மறக்க முடியாது இல்லைங்களா. வத்சன் அவங்க பண்ணியிருக்கிற ரோல். ஆனால் அவரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கதையில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வருது. மோஸ்ட்லி ரைட்டிங் அப்போவே படித்தது எல்லாமே எப்படின்னா அனாலிசிஸ் தான். இது பண்ணும்போது என்ன சொன்னால் எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க. ஸோ ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோட இருக்கணுன்ற அந்த பாயிண்ட்ல தான் வந்து யோசித்தோம். அதுலேயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த விதத்தில் வந்து ஜேகே, எஸ்கே, இந்த மாதிரியான இது பார்த்தோம். ஆர்ஜே, விஜே, இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான். அதில் வந்து இப்போது எஸ்கே கரெக்டான ஒரு சூட்டபிள் இருக்கிறதா தோணுச்சு. இன்னொன்று என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, இஸ் எஸ்கே. நிறைய பேர் காலேஜஸில் நிறைய எஸ்கே, ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸில் நல்ல ஞாபகம் வச்சுப்போம், இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட. அதில் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காரு, இஸ் வெல் நோன் இன் அவர் காலேஜ், அதனால எஸ்கே. இல்லை அதனால தான் எஸ்கேன்னு வச்சிங்களா? இப்போ அமரன் கூட நல்லா போயின்னு இருக்கு, அது கூட அவரும் மிலிட்ரி மேன், இந்த படத்தில் நீங்கள் மிலிட்ரி மேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல வச்சிங்களா? அது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளோ நல்ல, ஏன்னா வந்து தென் சென்னை வட சென்னையாக இருக்குது. வட சென்னையில் வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேற மாதிரி காட்டுவாங்க. தென் சென்னை வில்லன் மட்டும் எப்படி திருந்துறாரு? பணம் வந்து திருந்திடலாமா? இல்லை எந்த வில்லுன்னு சொல்றீங்க? இல்லை உங்கள் கொஸ்டினுக்கு ஒன்னோடாவே ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேர் எல்லாம் சூஸ் பண்ணுறதில்ல. அது அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும். இப்போ ஓவரால் நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அது இன்னும் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசிச்சது. அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ் பேஸ்டு இது வைக்கிறோம். அடுத்த உங்கள் கேள்வி சாரி அவங்க வந்து இப்போ ஒரு க்ரோயிங் அப் மேன் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நீங்களா கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவதுனா இருக்கலாம். என்னென்னா ஒரு செகண்ட் இன்கம், இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும், அந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு வந்து நம்ம ஒரு முயற்சி செஞ்சு போகும்போது பல தடைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதை அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணும், அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருக்காரு. அவர் வந்து லீகலா எதுவுமே தப்பு பண்ணலை, அது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா போகணும். லீகலா வந்து அந்த பிளேஸை
அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல. பார் ரன் பண்றாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது, திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸ்ல மாட்டிக்கிறாரு, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்ககிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது, ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணேன், அது நஷ்டமாயிடுச்சு, இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துடுச்சு, அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களா இருக்க மாட்டாங்க, நேர்மை இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியா கிடைச்சிருக்காது, இல்லை வேற ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கி விட்டுருக்கும், அது வந்து அவங்கள வந்து வேற ஒரு மாதிரி மாத்திடுது. அப்படி ஆகிற ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் டோனி அவங்களோட கேரக்டர். அதனால அவருக்கு எல்லாம் சரியா நடந்துருந்தா அவர் நல்லவராகவே இருந்திருப்பாரு. கரெக்டுங்களா? மாஸ் மேனா அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவருக்கு. அது எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் சார். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்கமும் இருக்கு, கெட்ட பக்கமும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கிரே ஷேடு வந்து இன்னும் எப்படி டார்க்கா போகுது, என்ன லைட்டா போகுது, அப்படிதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா? அது கேரக்டர் வைஸ் எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான். அந்த சிச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாரையும் டிட்டர்மின் பண்ணுது, நீங்க குட்டா பேடான்ற அந்த இது. ஒரே ஒரு நிமிஷம் சார், இதை மேம் ஏதோ ஒன்று கேட்டாங்க. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ சார். அது நீங்கள் யாரையும் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க, இங்கே இந்த பக்கம் தான் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணால் வாய்ப்பு எடுக்கணும். ஒருவேளை ஏற்கனவே நீங்களே சொல்றீங்க, ஏற்கனவே நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க, எஸ்கேட்டை ட்ரை பண்ணி அது முடியாதனால தான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன இல்லை சார். இல்லை, அதாவது நம்ம ட்ரை பண்ணது, அதாவது ஒரு ஆஸ்தான குருவா யோசிச்சது வந்து கமல் சார் தான். ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ஆசை இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 லெட்டர் வரும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் மைண்டில் எழுதும்போது யோசிப்போம் இல்லைங்களா, நான் வந்து கமல் சாரை வச்சு எழுதணும், ரஜினி சாரை வச்சு எழுதணும், அப்படிதான். ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் தி பிக்கஸ்ட் ஐகான், அந்த மைண்ட் செட்டில் தான் எழுதும். மற்றபடி இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், அதான் இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி இங்கே ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை லேர்ன் பண்ணி அடுத்து பெட்டராக பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, டீமில் எல்லாருமே வந்து அது மாதிரி தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், அதுக்காக தான் வந்து அதுலேருந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அந்த பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, அதுலேருந்து நாங்கள் கற்றுக்க ஆவலாக இருக்கோம். இன்னொரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வந்து எங்களோட ப்ராஜெக்டை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து மீடியா நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பு வந்து மிக மிக அவசியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மழையில் மறுபடியும் எல்லாம் சேஃபாக ரிட்டர்ன் ஆகுங்க. வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. யா ஹலோ, சொல்லுங்க. என்ன பேசணும்னு தெரியல. ஓகே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீவியூ ஷோவில் வர ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் விட்னஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நர்வஸ் ப்ளஸ் எக்ஸைட்டட். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல்ஸாக நிறைய படத்தில். பட் இந்த படத்தில் ஒரு லெந்தியான கேரக்டர், ஒரு மெச்சூரான கேரக்டர் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருந்தது. ரங்கா சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சூப்பராக வராது, பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் கன்னடா பேக்ரவுண்ட். பட் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தான் சொல்லணும். மற்றபடி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ரங்கா சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அங்கேருந்து ஒரு பேஷன் சினிமா மேலே வந்து 3 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காரு. தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ. மிகப்பெரிய பொறுப்பு.
ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார், எந்த டென்ஷனுமே வச்சுக்க மாட்டார், கரெக்டாக அந்தந்த வேலையை அவங்க பிரித்து கொடுத்துருவாரு. கோடாக்டர் ஹரஹரன் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் அவரை தான் மீட் பண்ணேன். அவர் நிறையா அந்த 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 படத்தில் அவரும் நிறையா அவரோட விஷயத்தில் நிறையா இது பண்ணார். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர் தண்டபாணி சாருக்கு நன்றி சொல்லணும் நான், ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு வந்து ஜாயின் பண்ணார் இந்த டீமில். அவருக்கு என்னோட நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறையா புது இயக்குநர்கள் படங்கள் நடிச்சிருக்கேன். இவரும் வந்து ரங்காவை வந்து ரொம்ப கேஷுவலாக இது பண்ணார். அதான் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அவர் கேட்டு வாங்கினார். அதான் அவரோட ப்ளஸ்ஸு. படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ரிலீஸு, மக்களும் வந்து நிச்சயமாக படத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த மழையிலையும் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஏன்னா சினிமாவில் சப்போர்ட்டும் அன்பும் இல்லைன்னா எல்லாருமே வளர்றது ரொம்ப கஷ்டம். அது இதுலேயே தெரியுது. ரொம்ப நன்றி. இந்த ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணதில். முக்கியமாக வாசு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் ரங்கா கூட கனெக்ட் பண்ணார். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரங்கா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட் ஆஃப் டீம் சில சீன்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார். எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் 16 வருஷமாக ஸ்டேஜ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிஹர்சல்னாலே ஒரு ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஒன்று பண்ண போகிறோன்னா ஒரு சந்தோஷத்தை மீறி ஒரு தைரியமும் இருக்கும். என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எப்போ ரங்கா வந்து நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் படம் எடுக்கலான்னு சொல்லும் போதே எனக்கு அங்கேயே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக படம் ட்ராவல் பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்துடுறது கூட எடுத்துடலாம், பட் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ டஃப் பீரியடில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைம்லேயும் வந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அதை விடாமல் இவ்வளோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, 2 இயர்ஸாக அதை பிடிச்சி வச்சு இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஒன் மேனாக. அவரோட டீமுக்கும் அவருக்கும் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஸோ தென் டேரக்டரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவார். ஸோ அதனால தான் காமாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது அங்கே எல்லாராலையுமே. ஸோ டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டிஓபி சரத், அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ். தென் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த தென்சென்னை மொத்த டீமுக்குமே ஹார்ட்லி தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் என்னை இன்ட்ரோ கொடுத்த மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோடய டீம் இருக்குல்ல, என் டீம் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் எடுத்துருக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் டீம் அருணா இருக்கட்டும், அஸ்வந்த், விஷ்ணு, விக்னேஸ்வரி, நவீன் ப்ரோ, இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என்னோட இது ஃபஸ்ட்டு படம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி எடுத்துருப்பேன்னு எனக்கு தெரில. சரி ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடய தான் இருக்கும். ஒரு ஷார்ட் வைக்கிறப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் கொடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் டேரக்டரை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் ஆரம்பித்தோம். அன்றைக்கி அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் லஞ்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். சரின்ட்டார் அவரும். அன்றைக்கி ஷூட் முடிச்சிட்டோம். நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் டென்ஷனில் நீங்கள் சொல்லும்போது நான் கவனிக்கல, எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் எந்த காரணத்துக்கு வந்து இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க, நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல சாரி அப்படின்னாரு. சரி சார், நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம், யார் சாப்பிட்டா யார் சாப்பிடலாம் அப்படின்றத எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார்.
அந்த விஷயத்துல இருந்து தான் அந்த படத்துலையும் மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸில் ஒரு மனிதத்தை கவனமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். எல்லாருடைய மனிதனும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த சென்ஸில் தான் எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு. அந்த படத்தை வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சிட்டாரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல இயக்குனர், சிறந்த மேலும் மேலும் வெற்றி பெறணும் ஆசை வாழ்த்துக்கிறார். அதே மாதிரி இந்த மனித தன்மையை மாற்றிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய இயக்குனர்கள் வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறிடும். அந்த மாதிரி மாறாதீங்க, நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.